வேலை நிமித்தமாக இடம்பெயர்ந்து வாழும் குழந்தைகளுக்கு போலியோ சிறப்பு சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்றன. கட்டுமான தொழிலாளர்கள், அகதிகள், செங்கல் சூளை தொழிலாளர்கள், குடிசைகளில் வாழும் தெருவோர குழந்தைகள், நரிக்குறவர்கள் மற்றும் கழைக்கூத்தாடிகள் போன்றவர்கள் ஓரிடத்தில் நிலையாக வசிப்பதில்லை. இவ்வாறு இடம்பெயர்ந்து வாழும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த 4 ஆண்டுகளாக போலியோ சிறப்பு சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. சனிக்கிழமையன்று சென்னையில் இந்த சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. கட்டட தொழிலாளி வெளியூர்ல இருந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் எல்லாமே வராங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்க முன்னாடி ஒவ்வொரு பில்டிங் போய் கணக்கு எடுத்துட்டு இந்த தேதியை எந்த தேதியில போறேன்ட்டு முன்னாடி போய் சொல்லி கார்டெல்லாம் கொடுத்துருவோம். இப்ப மார்ச் மாசம் மைக்ரண்ட்டுக்காக 2 தேதி கொடுத்துட்டு போயிட்டு 23ஆம் தேதி வருவோம். இப்போ இன்னைக்கும் போட்டுட்டோம். நாங்க வேலை காரணமாக கடந்த முறை தன்னுடைய குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போட முடியவில்லை. ஆனால் தற்போது தாங்கள் வேலை செய்யும் இடத்திற்கே போலியோ சொட்டு மருந்து போடுவது தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என கரூரிலிருந்து சென்னையில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் செல்வராஜ் தெரிவித்தார். நாங்கள் 2 வருஷமா ஆகுது. இந்த 2 வருஷத்துல டோட்டலாக நான் 2 வருஷம் 4 முறை போட்டாங்க. இது மாதிரி நான் ஊருக்கு ஊர் வேலை செய்யறதுனால இது நேராக போனால் எங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாகுது. நல்ல பெனிஃபிட் இருக்கு, குழந்தைகள் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. சென்னை மாநகர் முழுவதும் 844 இடங்கள் கண்டறியப்பட்டு சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் 1496 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது.